என் மீனாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ரோகிணிய விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் முத்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் உயிருக்கு வந்து மீனா போராடிக்கிட்டு இருக்க. இப்ப எல்லாமே என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தா இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, முதல்ல எடுத்தோடனே வந்து இப்ப மனோஜ் கிட்டக்க ரோகிணி திருப்பி திருப்பி கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் இந்த பாரு, நீ பேசுறது எனக்கு கேட்க பிடிக்கல அப்படின்னா, உண்மையிலே உனக்கு என்ன பிடிக்கலன்னா உன் கை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருக்கோம், என் நம்பரை பிளாக் பண்ணிருக்கோம். கரெக்டு தானே மனோஜ்? ஆனா நீ பிளாக் பண்ணல. நான் பேசுறத கேட்கற, என் வாய்ஸை கேட்கற. நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னா என்னை பார்த்துட்டே இருக்க. நான் இன்னொருத்தண்ட வந்து பேசினேன் அப்படின்னா உனக்கு கோவம் வருது. எனக்கு தெரியும். எனக்கு வந்து என் புருஷன் என் மனோஜை எனக்கு தெரியும். ஆனால் நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. நீ கவலையே பட வேணாம் மனோஜ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க. இந்த பாரு, எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை. நீ ஏதோ பேசின, ஃபோன் பண்ண அப்படிங்கிறனால மட்டும் தான் நான் தெரியாமல் ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசலாம் மாட்டேன். நான் உன்னை பிளாக்கும் பண்ணிடுறேன். ஆனால் ஒன்று, நீ இப்போ வந்து நம்ம ஒரு எல்லா பிரச்சனையிலையும் தப்பிச்சிடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கல, அதுதான் நடக்க போகிறது இல்லை. கோர்ட்டில் வச்சு முத்துவும் மீனாவும் இந்த வாரம் வந்து சாட்சி சொல்ல போறாங்க. உன்னை பத்தி எல்லா உண்மையிலையும் புட்டு வைக்க போறாங்க. என்ன வேணா நீ ஏமாத்தலாம். ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே உன் மேல பாசம் வச்சவன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு தான் வந்து இன்னொரு கல்யாணத்தை இப்ப பண்ணதெல்லாம் வந்து மறைச்சிருந்த. ஆனா அங்க வச்சு முத்துவும் மீனாவும் நீ பேசுறது கேட்கறது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி உன் மேல என்னென்ன தப்பு இருந்துச்சுன்னு போட்டு கிழின்னு கிழிக்கும் போது வேற வழியே இல்லை. கண்டிப்பா உன்னையும் என்னையும் வந்து பிரிச்சு விட்டுருவாங்க. எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும். நான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு அந்த மனோஜ் சொல்ல கடும் கோபத்தோட போனை வைக்கிறாங்க ரோகிணி. அப்படின்னு அவங்க கடுப்போட யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ செல்வத்துக்கு இப்போ ஜாமீன் கிடைச்சு அவரை வெளில கூட்டு வராரு முத்து. அவனை என் அம்மாவை கொண்டவனை நீ தானே அடியாள் மாதிரி அனுப்பிவிட்டு எங்கள் அம்மாவை கொல்ல வச்சுட்டு இப்போ கூட்டு வேற வந்துட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்க, யோ நீ டிராஃபிக் போலீஸ் தானே, ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தெரியலையா, அவங்க தான் வந்து ஃபோனை பார்த்து அந்த பக்கம் வந்தாங்கன்ட்டு தேவையில்லாத வேலையை மட்டும் பண்ணாது, பேசாத, எப்பயுமே அறிவோடய பேச மாட்டியா நீ அப்படின்னு இந்த பக்கம் முத்து கோபமா பேச, டேய் எனக்கு அறிவை பத்தி நீ சொல்லி தெரியா, சரி ஒரு டிரைவர் நீ எனக்கு சொல்றியா, உன்னை என்ன பண்றான்னு பாரு, இதுக்கப்புறம் உன்னோட மொத்த அழிவு காரணம் நான் தான் இருக்க போறேன் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் பொழுதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஷாக்குகளுக்கு இடையில இப்போ வந்து முத்து திருப்பி நேராக வந்து மீனா கிட்ட வந்துட்டு, மீனா நான் நம்ம ஹியரிங் வேற போனோம், இப்போ செல்வத்தை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டு வந்துடுறேன், நீ என்ன பண்ண போற, நீ கோர்ட்டுக்கு நேராக வந்துடுறியா அப்படின்னு வந்து கேட்க, கோர்ட்டுக்கு தானே நான் வந்துடுறேங்க, நீங்க ஏன் கொல்லப்படுறீங்க, எனக்கும் வந்து அந்த கடை போட்டிருக்கோம்ல நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்ல, அங்கே ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்கு, அங்கே போய் ஏதோ வந்து பூ வந்து என்ன டைமுக்கு வரலங்கிறாங்க, நான் கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ராவாக மட்டும் நான் வாங்கி கொண்டு போய் மார்க்கெட்லேருந்து அதை கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து எதாக இருந்தாலும் நான் நேராக கோர்ட்டுக்கு வந்துடுறேன், நீங்களும் கோர்ட்டுக்கு வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு மீனா போக இப்போ முத்து என்ன பண்ணுறாரு, செல்வத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு, இந்த பாரு கொஞ்ச நாளைக்கு வெளிலலாம் வராத, நீ இப்போ ஒன்றும் கார் ஓட்டலாம் வேணாம், நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஏன்னா வந்து அந்த அருண் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான், எதையாச்சும் உனக்கு வந்து இப்போ ஒரு தப்பான பழி போடுறதுக்காக எதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வராரு முத்து. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையும் பொழுதே வந்து வாசல்லே நின்றுட்டு இருக்காங்க இப்போ ரோகிணி. கரெக்டாக பார்க்கிங் கிட்ட நடந்து வந்துட்டு இப்போ மீனாவை வந்து பார்த்து ரோகிணி வந்து மீனா அப்படின்னு கூப்பிட, ஏய் உனக்கு என்ன என் கூட பேச்சு, எனக்கு உன் கூட பேசணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பாருங்க மீனா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணுறதுக்கோ இல்லை பிரச்சனை பண்ணுறதுக்கோ வரல, எனக்கு என் புருஷன் மனோஜோட வந்து ஒன்றா வாழணும், அங்கே வச்சு நீங்கள் இப்போ இன்னைக்கு கோர்ட்டில் போயிட்டு தேவையில்லாமல் அதை பற்றி தெரியும் இதை பற்றி தெரியும்னு எதையும் பேசாதீங்க, எங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல, உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை நீங்கள் தீர்த்துக்கிறீங்க, நீ எந்த அளவுக்கு கேடுகட்டவளாக இருப்ப அப்படின்னா, உன்னை பற்றி உண்மை அதுவாக வெளில தெரிஞ்சிருச்சு, கிளம்பி வெளில போகும்போது நீ மாட்டது மட்டும் இல்லாமல் நானும் மாட்டணும், என் மேலே வந்து ஒரு நல்ல பேர் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா மீனா அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துட்டு போனேன், அதனால என் புருஷனுக்கு எனக்கும் பிரச்சனையாச்சு, அத்தனை சண்டையாச்சு, நம்ம வாழலை அப்படின்னா யார் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவ தான் நீ. அன்னைக்கு என்ன சொன்ன இன்னொரு தடவை, உனக்கும் உன் குடும்பத்துக்கு உன் புருஷனுக்கும் பிரச்சனை வந்த மாதிரி எங்களுக்கும் எங்கள் புருஷனுக்கும் பிரச்சனை வராமலா போகும், அப்போ நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு தான் வேற வசனம்லாம் பேசினேன். யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நீ, நீ வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்யறவன் அப்படின்னு நினைக்கிறவன் நீ, எனக்கெல்லாம் வந்து உன் கூட பேசணுங்கிற அவசியம் கூட இல்லை அப்படின்னு வந்து கோபமா பேசிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மீனா போன உடனே அப்படியே ரோகிணி முறைச்சிட்டு இருக்க, அப்படியே டக்குன்னு மீனா திரும்பி, இன்னைக்கு நீ மனோஜை வேணா வந்து ஏமாத்தலாம், ஆனால் வந்து நானும் என் புருஷனும் சேர்ந்து நீ யார் அப்படிங்கிற உன் முகத்தை கிழிச்சு விட்றோம், அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்ட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன நினச்சாலும் வந்து என்கிட்ட ஒன்றும் வர முடியாது, அங்கே போய் நீ லாயர் இல்லாமல் வந்து அப்படியே நடிக்கிறேன்லாம் வந்து நடிச்சு நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவல்ல, அங்கே நீ என்னென்ன கேள்வி கேட்குறியோ எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன், ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு மீனா கோபமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கடும் கோபத்தோடு வந்து அப்படியே வந்து ரோகிணி நின்றுட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த ஆர்டர் கொடுத்த மேனேஜர் வேறு வராரு. வந்துட்டு வந்து, ரோகிணி எப்போ உங்களுக்கு அந்த 75 வீடுக்கான எல்லா ப்ராடக்ட்டும் டெலிவர் ஆகும் அப்படின்னா, சீக்கிரம் டெலிவரி ஆகிடும் சார், நாளைக்கே டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து கிளம்பி போகிறாங்க ரோகிணி.
கிளம்பி போனதுக்கப்புறமா தான் மீனா இங்கே போய் கடையில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போதே பிரச்சனையெல்லாம் செட்டில் பண்ணும் பொழுது கால் பண்ணிட்டாரு முத்து. கால் பண்ணி என்ன மீனா எப்போ வர அப்படின்னு வந்து கேட்க வந்து இதை கிளம்பிட்டேங்க அப்படின்னா ஹியரிங் ஆரம்பிக்க போதும் அப்படின்னா இல்லை நான் கிளம்பி வந்துடுறேங்க, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குல்ல, நமக்கு இங்கேருந்து 20 நிமிஷம் தான் நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு வந்து இவன் கிளம்புறாங்க. கிளம்பி நேராக போய் பைக்கை ஏறி உட்காந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இருந்து அப்படியே வெளில வராங்க ரோகிணி. அந்த பார்க்கிங்லேருந்து பார்த்தா அவங்க பைக்கில் வந்து எல்லாரையோ இதெல்லாம் கழட்டி விட்டு பிரேக் வயரை பிடுங்கி விட்டுன்னு எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. இது தெரியாமல் மீனாவும் அப்பாவியாக கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்போ முடிவு பண்ணிட்டாங்க ரோகிணி, இன்னைக்கு நீ போய் என்னை வந்து இப்போ எனக்கு எதிராக சாட்சி சொல்லி என்னையே வந்து காலி பண்ணி என்னையும் என் புருஷனை பிரிச்சு விட பார்க்குறியா? நீ கோர்ட் வரைக்கும் போனா தானே உன் புருஷனுக்கு தெரிஞ்சாலாம் மற்றவங்க சொல்லி தெரிஞ்சது தான். என்னை பற்றி எல்லாத்தையும் நேரடியாக தெரிஞ்சிட்டால் நீ தான். நீ அங்கே கோர்ட்டில் போய் எனக்கு எதிராக பேசினா தானே ஏதாச்சும் நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே சட்டார் அப்படின்னு சவுண்டு கேட்குது. பார்த்தா முத்து அப்படியே வந்து மீன் அப்படியே ஒரு வண்டியை இடிச்சு அப்படியே வந்து இந்த பக்கம் அப்படியே கீழே விடுறாங்க. கீழே விடுதானே எல்லாரும் கூட்டம் கூடும் பொழுதே வந்து டக்குன்னு அந்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா அருண் இருக்கார். அருண் அங்கே போய் பார்த்தா மீனா துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்புறமா இப்படி தானே நம்ம அம்மாவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, மீனாவை தூக்கிட்டு அவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்து கூட்டு போகும்பொழுதே வந்து இப்போ முத்துவுக்கும் வந்து அவரே கால் பண்ணி பேசுனோடனே முத்து என்ன பண்ண என் பொண்டாட்டி அப்படின்னு வந்து கேட்க வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ லூஸ் மாதிரி பேசாத முதல்ல இங்கே கிளம்பி வா அப்படின்னு நேராக கிளம்பி அங்கே போகும்பொழுதே டாக்டர் வந்து அவங்க வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருக்குங்கிறலாம் சொல்ல இப்போ ஹியரிங்க்கு முத்தும் மீனாவும் போக முடியல, இல்லை வேற மீனாவுக்கு வந்து உயிருக்கு பொழப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட்டு கடையில் அருண் கிட்டக்க வந்துட்டு உங்களுக்கு யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து கேட்க என்ன பிரச்சனை உனக்கு எனக்கு தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, நான் எதையும் செய்யலையே அப்படின்னு வந்து கேட்க இல்லை அந்த மீனாவோட வண்டியை செக் பண்ணால் பிரேக் வேறு யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து அருண் சொன்னதுக்கப்புறமா ஷாக் ஆகுறாரு முத்து. ஷாக் ஆகணும் இப்போ அப்படியா அப்படின்னா ஆமாம் அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து உள்ளார போய் நிறுத்திருக்காங்க. சிசிடிவியில் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளில வந்திருக்காங்க. வெளில வந்து 5வது நிமிஷமே இடிச்சு விழுந்திருக்காங்க. பிரேக் வயரை பார்த்தா பிரேக் வயர் கட்டாயிருக்கு அப்படிங்கும் பொழுதே வந்து டக்குன்னு யோசிக்கிறாங்க முத்து. யோசிக்கும் பொழுதே வந்து மீனா வந்து இந்த ரோகிணியாட்ட பேசி பார்த்தாலும் நான் வந்து அதெல்லாம் அந்த வேறு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டேன், அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க, ஃப்ராடு அப்படின்னு மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வர அந்த ரோகிணியா அதை பண்ணியிருக்கா, அவள் நான் சும்மா விடவே மாட்டேன், என் மீனாவுக்கு மட்டும் ஒன்றாச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும் பொழுது இன்னமே வந்து மீனாவுக்கு சுயநினைவு வரப்போதா, இல்லை பழசெல்லாம் மறந்துச்சுன்னு கதையை கொண்டு போகிறாங்களா, இல்லை வந்து பார்த்தா வந்து அவங்களுடைய இப்போ உடனடியாக சரியாகி இதுக்கப்புறமா வந்து டைரக்டாக ரோகிணி வெர்சஸ் முத்து மீனா அப்படின்னு வந்து ஒரு வில்லத்தனத்துக்கு ஆன கதையாக வந்து இந்த கதை மாறப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி? கொஞ்சமாக ரோகிணி பேசுறதெல்லாம் கேட்டு மனோஜ் அப்படியே மயங்கர மாதிரி உட்காந்துருக்கிறதும் ஈஸியாக மனோஜை வந்து ரோகிணி ஏமாத்துறதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு கூடவே இப்போ இந்த நடந்துகிட்டு இருக்க புது ட்விஸ்ட்டுகள் புது கதைக்களத்தெல்லாம் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? நீங்கள் பார்க்குற சீரியல்களில் எந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? புதுசாக ஆரம்பித்த கனவு கண்டே நடி அழகே அழகு இந்த 2 சீரியல் எந்த சீரியல் நல்லா இருக்குது, அந்த சீரியல் எந்த சீரியலாச்சும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா அது எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.